ஹாய், நான் உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியன் சமோசா செஞ்சு காமிக்க போகிறேன். மட்டன் உள்ள ஸ்டஃப் பண்ணி சமோசா செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து மட்டன் வந்து நம்ம வந்து கறி தோசையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நான். அந்த ரெசிபி பார்த்துக்கோங்க. மட்டன் சுக்கா அதில் கூட பெப்பர் போடு. நீங்கள் பெப்பரே போடாமல் கூட அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. கொத்துக்கறி தான், ஆனால் கொத்துக்கறி தான் போடணும். இதில் நீங்கள் வந்து ஸ்மாஷ்டு உருளைக்கிழங்கு கூட ஒன்று ஸ்மாஷ் பண்ணி இதோட மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வைக்கிறதுக்கு உங்களுக்கு இப்படி போலன்னு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா. இதுக்கு வந்து நம்ம வந்து 2 மாவு இருக்குது. இந்த 2 மாவு வந்து மைதா மாவு, கோதுமை மாவு. இதை வந்து சேம் ரேஷியோ கிடையாது. இது வந்து 3 பங்கு மைதா மாவு, 1 பங்கு கோதுமை மாவு, உப்பு, தண்ணி, எண்ணெய். இதை போட்டு நம்ம அந்த பொட்டேட்டோ சமோசா செஞ்ச மாதிரி இதை வந்து டைட்டாக பிணைஞ்சிடணும். அது பிணைஞ்சிட்டோம்னா தேவையான உப்பு போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். வனஸ்பதி போடுறாமா, நெய் போடுறாமா, அதெல்லாம் போடக்கூடாது. எண்ணெய் தான் போடணும். எண்ணெயில் வந்து நல்லெண்ணெய் கூட வேண்டாம். அது ஒரு ஸ்மெல், வாசத்தை கொடுக்கும். சமையல் எண்ணெய்னா வாசம் இல்லாதது. இதை வந்து டைட்டாக பிணையணும். வார்ம் வாட்டர், தண்ணி வந்து வார்ம் வாட்டராக இருக்கணும். முதல்ல உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் இதை பிணைஞ்சு ஒரு 1/2 hour ஊற போட போகிறேன். எப்போ நீங்கள் இப்போ மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பிணைஞ்சி வச்சுட்டு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்காக பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர நேரம் போட போகிறீங்கன்னா போடுங்க. ரொம்ப நேரம் பிணைஞ்சி காலையில் பிணைஞ்சிட்டு பரோட்டாக்கு தான் அப்படின்னா ரொம்ப நேரம் கொடுக்கணும் டைம். இதுக்கெல்லாம் அப்படி கொடுக்க வேண்டியது இல்லை. பிணைஞ்சதுக்கப்புறம் காட்டுறீங்களா? டைட்டாக பிணையணும் இல்லையா? டைட்டாக பிணையணும். அதனால் தண்ணி கவனமாக தான் ஊற்றுங்க. ஒரே நேரத்துலையே நிறையா ஊற்றிடாதீங்க. இந்த தண்ணி சரியாக பிணையணும். இந்த பிணையிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா பிணைஞ்சாச்சு. நல்லா இவ்வளோ டைட்டாக இருக்கணும். இன்னும் கூட டைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல தான். ஆனால் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பிணைய வருமானு எனக்கு தெரியல. பட் இதை பிணைஞ்சிட்டு இன்னும் ஒரு 5 minutes நல்லா நான் இதே மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிட்டு இருப்பேன். சுருக்கமே இல்லாமல் பால்கோவா மாதிரி வரணும். அது மாதிரி நான் பிணைஞ்சி விட்டுக்கிட்டுருக்கேன். நீங்கள் அதே மாதிரி இதை பார்த்தீங்களா எவ்வளோ திக்காக இருக்கணும். இவ்வளோ அப்படி வலுவலுன்னு பிணைஞ்சிடணும். இது வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஊறட்டும். ஊறின அப்புறம் சமோசா போட்டு காமிக்கலாம். சமோசாவுக்கு முதல்ல வந்து ஷீட்டு செய்கிற மாதிரி இந்த சப்பாத்தியை வந்து பரட்டி வச்சுருக்கேன். இதை வந்து லேசாக 2 பக்கமும் வாட்டி எடுத்து நல்லா தின்னா இது பண்ணியிருக்கீங்களா? திக்காக பண்ணியிருக்கீங்க? தின்னா தேய்ச்சிருக்கு. சும்மா இது பண்ணி தான் எடுக்கணும். என்ன? ஆமாம். இந்த பேட்டிஸ் அதானே, அது மாதிரி வாட்டி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வேகக்கூடாது. டாட்ஸே வந்துடக்கூடாது. போதும்னு நினைக்கிறேன். இது மாதிரி எத்தனை ஷீட்ஸ் வேணுமோ அத்தனை ஷீட்ஸ் முதல்ல செஞ்சு வச்சுக்கிடணும். செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக 2 மட்டும் போடுறேன். நம்ம இந்த சமோசா செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பேட்டிஸ் செஞ்சு வச்சுக்குவாங்க. நம்மளும் அவ்வளோதான். இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து பொட்டேட்டோ சமோசாவுக்கு வந்து தண்ணி வச்சு தான் தொட்டி இது பண்ணுவோம். இது வந்து லேசாக வாட்டி இருக்கோங்கிறதுனால நான் மைதா மாவு கரைச்சிருக்கேன். சரியா? மைதா மாவு கரைச்சிருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி பொட்டணமாக போட்டு இந்த மைதா மாவை வச்சு ஒட்டிட்டு இதை இப்போ பொட்டணமாக பண்ணிக்கிறோம். நல்லா அமுக்கி விட்டுக்கணும் இல்லையா? பிரியக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கு எப்படி செய்யணுமோ நல்லா
ம் இருக்குது. நல்லா ஒட்ட தெரியுது அப்படின்னா நல்லா இது பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லாம் செய்யணும் இல்லையா? செஞ்சு அடுக்கி வச்சுட்டு அப்புறமா சமோசா போடும். நம்ம முதல்ல கேர்ஃபுல்லாக இப்படி ஒட்டிட்டோம்னா எண்ணெயில் போட்டது பிரியாது. கொஞ்சம் விட்டுட்டோம்னா பிரிஞ்சாலும் பிரிஞ்சிடும். இது மாதிரி எல்லா சமோசாவும் செஞ்சு எல்லா சமோசாவும் போட்டுட்டு எண்ணெயை சுட வச்சு உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் வந்து சிக்கன் போடுவீங்களா இல்லை இதோட சேர்த்து பொட்டேட்டோவும் ஸ்மாஷ் பண்ணி போடுவீங்களா? இல்லை ஒன்றும் இல்லைன்னா வெங்காயம் கூட வெங்காயம் கூட நல்லாயிருக்கும். வெறும் தாளித்து போட்டு இது பண்ணிடலாம். ஆமாம், நம்ம வந்து நான்வெஜ் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா ஒட்டிடும். இந்த மாதிரி இதில் ஒட்டுறதுக்கு நான் முதல்ல நான் செக் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். அப்போ இது மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பார்த்தாலே அழகாக இருக்குது. இதை போட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. உங்கள் சட்டியில் எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோவுக்கு போடுங்க. ஒரு ஒன்று பெருசு போட்டு இதை இப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செஞ்சு வச்சுட்டு சாயந்தரம் ஸ்நாக் டைம்லையும் கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் இது மாவு வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் டைமுக்கு ஊற வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மாடரேட்டாக தான் தீ எரியணும். தப்பான்னு எரிய விட்டுறாதீங்க. நம்ம பூரிக்கெல்லாம் போடுறோம்னா ஆண்டி அப்படின்னு சொல்லாதீங்க. இது உள்ளுக்குள்ளே இருக்கிற பூரி மாவு வந்து வேகணும். இன்னொன்று சமோசா வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும். பூரி மாதிரி ஜவுக்குன்னு இருக்கக்கூடாது. அதனால் நிதானமாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வச்சுருக்கோம் இல்லையா? நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நான் இப்போ எடுக்க போகிறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் வேணும்னா சாஸ் வச்சு சாப்பிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே மட்டன் வச்சுக்கிறதுனால வேண்டியது கிடையாது. இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும். ஃப்ளேம் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். பார்த்து போடுங்க. ரொம்ப பரபரான்னு எரித்திடக்கூடாது. சீக்கிரம் ப்ரௌன் ஆயிரும். உள்ளுக்குள்ளே வந்து சவுக்குன்னு போயிடும். அருமையான டேஸ்டான காஃபி கூட சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு சுவையான ஒரு சமோசா ரெடி. மட்டன் சமோசா. நான் இதை வந்து டொமேட்டோ சாஸ் பொட்டேட்டோ சமோசாவுக்கு மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். சாப்பிட்றதுனா சாப்பிடுங்க. பட் ஆனால் இதுக்கு உள்ள மட்டன் நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் வச்சுருக்கோங்கிறனால அந்த டேஸ்ட்டே நமக்கு ஈனஃபாக இருக்கும். ஓகேயா? சாப்பிட்டு பார்த்துட்டு இது இவ்வளோ சிம்பிளாக செய்ய முடியுங்கிறது எனக்கே இப்போ தான் நான் பழகியிருக்கேன். எனக்கு வந்து நான் பூரிக்குள்ளே சுருட்டி சாப்பிட்ருக்கோம். நாங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து சமோசான்னு செஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் இவ்வளவு ப்ரொஃபஷ்னலாக வந்து செய்கிறது வந்து இப்போ தான் ரொம்ப நல்லா வந்திருக்குது. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நாங்கள் பழகுனது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.